ஹாய் ஹலோ வெல்கம் அண்டு வணக்கம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ரௌசர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன் ப்ளே ஸ்டோரில். ஆப் நேம் வந்து பீலைட் ப்ரௌசர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு ஆப். கிட்டத்தட்ட ஒரு 3 MB தான் இருக்கும் டோட்டலாகவே. நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட மூளைக்கு எட்டாத தூரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அண்ட் ட்ரில்லியன் ஆஃப் கேலக்ஸி எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் வந்து இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அந்த விஷயங்களில் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஆல்ஃபா சென்சார் தமிழ். நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஸ்பேஸில் வந்து ட்ராவல் ஆகாது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்துல கம்யூனிகேட்டே பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்பேஸில் இருக்கும் போது நீங்கள் கைத்தட்டுற சவுண்டு கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும் போது எந்த சவுண்டும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லணும். சரி, அப்புறம் எப்படி வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து ரேடியோ வேவ்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த ஃபோனில் பேசுகிறது தான். இப்போ வந்து ஒருத்தர் அந்த ஃபோனில் பேசுவாங்க, இன்னொருத்தருக்கு அது ரிசீவ் ஆகி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நார்மலாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இங்கே மேலே பாருங்கள். இப்போது ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே இருக்கும் போது ஏதாவது வெடி விபத்து ஏற்பட்டுச்சு அந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னா அதை உங்களுக்கு கேட்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே ஏர் பாஸ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். இதே வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் ஷட்டிலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்டு வந்து இவங்களுக்கு டோட்டலாக கேட்காது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இதிலேருந்து உங்களுக்கு ஸ்பேஸில் சவுண்டு ட்ராவல் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா வீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெர்க்குரி தானே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் ஏன் வீனஸை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மெர்க்குரியில் வந்து ஒரு அட்மாஸ்பியரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் வேவ்ஸ் வந்து இந்த இடத்துல நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகுமா. ஸோ அந்த மெர்க்குரியில் ஒரு சில நேரத்தில் டோட்டல் ஹீட் டவுனாகவும் இருக்கும், இல்லைனாட்டி டோட்டல் சன் ஈக்குவலாக வந்து டோட்டலாக அதில் ஹீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வீனஸில் வந்து இருக்கிறதுலே வீனஸ் தான் ஹாட்டஸ்ட் பிளானட்னு சொல்கிறீங்க. வீனஸில் எத்தனை டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீனஸ் வந்து அட்மாஸ்பியர் இருக்குது வீனஸில். ஸோ அந்த அட்மாஸ்பியரில் கட்டுப்படுத்தியுமே கிட்டத்தட்ட 450 டிகிரி செல்சியஸ் வரையும் அந்த வீனஸில் பதிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்ஸில் மனிதர்களால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு தியரியாகவே இருக்குது. இன்னும் வந்து அது வந்து ப்ரூவ் பண்ணலை. அது ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சாலிட் எவிடன்ஸ் வேணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியா கூட வந்து மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வெற்றிகரமாக சென்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி. இந்த நாசா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1986 இருந்தே வந்து இவங்க வந்து இந்த மார்ஸில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதாவது உயிரினம் வாழ முடியுமா. ஆனால் பல இது வந்து ஃபெயில் ஆகிருக்கு, சில சக்ஸஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் இந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஒரு ரோவர், அப்புறம் இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ரிசர்வரன்ஸ், இது வந்து ஃபெயில் ஆகுமா சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரில. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து மார்ஸில் நம்மளால் உயிர் வாழ முடிந்தால் மார்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4வது ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ஷூட்டை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 90 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மையாக வந்து ஒரு ஸ்பேஸ் ஷூட்டோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 90 crores அப்படின்னு சொல்கிறாங்க. 90 crores வந்து கொடுத்து அதை ரெடி பண்ணாதான், அதாவது இந்தியன் மதிப்புப்படி 19 crores அது கொடுத்து ரெடி பண்ணாதான் ஸ்பேஸில் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்டால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு இது பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க இல்லை, உண்மையாக அதுதான். அவ்வளோ கொடுத்து செஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னாங்களா வீனஸ் வந்து ஒரு ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு. இதில் வந்து இந்த வீனஸில் அடுத்த ஒரு இது இருக்குது, அற்புதம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா,
வீனஸுக்கு வந்து ரொம்பவே ஸ்லோ ரொட்டேஷன் ஆக்சிஸ் இருக்கனால, அதாவது பூமியை மாதிரி 24 மணி நேரத்தில் ஒரு ரொட்டேஷனை அதால் முடிக்க முடியாது. ஸோ அது ஒரு ரொட்டேஷனை முடிக்கிறதுக்கு 243 நாள் தேவைப்படுது. அதாவது 121 நாள் அதில் வந்து ஒரு ஆஃப் பகலாக இருக்கும், 121 நாள் அதே ஆஃப் நைட்டாக இருக்கும். அப்போ ஆப்போசிட்டில் கணக்கு போட்டுக்கோங்க. அதே ஆஃப் 121 நாள் பகல், 121 நாள் நைட். நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும் டே அண்ட் நைட் ரெண்டுமே வரும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு டோட்டல் எத்தனை நாள் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா 223 நாள் தான். சூரியனை ஒரு ரொட்டேஷன் சுற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ஒரு ரொட்டேஷனே முடியுது. அப்படிங்கும் போது வீனஸில் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நம்ம வந்து மார்ஸுக்கு வந்து உயிர் வாழ முடியுமா அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இதுவும் ஒரு ரீசன் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியும் நிலவும் ஒட்டிகிட்டு இருந்ததாக வந்து சில அறிஞர்கள் வந்து தியரியில் சொல்கிறாங்க. இது வந்து சாத்தியமாக உண்மையாக என்னங்கிறது இன்னமும் ப்ரூவ் பண்ணலை. ஆனால் வந்து வேலிட் ரீசன் சொல்கிறாங்க. என்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியும் நிலவும் ஒன்றா இருந்தபோது அது வந்து மிகப்பெரிய அகண்ட பரப்பை கொண்ட ஒரு கண்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பூமியில் வந்து தண்ணீர் அது மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து பூமியும் நிலவும் ஒன்றா இருந்துச்சு. அதில் வந்து ஆஸ்ட்ராய்டு மாதிரியான ஒரு மிகப்பெரிய கல் மாதிரி ஏதோ ஒன்று வந்து பூமியில் விழுந்து அதனால் ஏற்பட்ட பிளவுனால் நிலவு வந்து உடஞ்சி தனியாக போய் பூமியோட ஈர்ப்பு விசையினால் வந்து அது வந்து பூமியால் ஈர்க்கப்பட்டு அந்த பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சில தியரிஸ்லாம் சொல்கிறாங்க. இது வந்து இன்னமும் ப்ரூவ் பண்ணலை. அதுவும் இல்லாமல் இது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸில் மட்டும்தான் வந்து கோல்டு வெல்டிங் அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ன வரைக்கும் வந்து யாரும் பார்த்ததில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் பார்த்ததில்லை. நீங்கள் வீடியோஸில் ஏதாவது வேணும்னா போய் பாருங்கள். கோல்டு வெல்டிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலோட ஸ்பேஸில் வந்து ஜாயின் பண்ணி வைக்கும் போது அந்த மெட்டல் வந்து ரெண்டும் ஒட்டிக்கும். எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாமல் அந்த ரெண்டு மெட்டலுமே ஒட்டிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வெல்டிங் அப்படிங்கிறதுனால. இப்போ யாருக்கும் கையில் காசு இல்லாமல் இருந்துச்சு வெல்டு அடிக்க அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸுக்கு போய் இந்த கோல்டு வெல்டிங் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பூமியில் தண்ணி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்பேஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 லைட் இயர்ஸ் தள்ளி 140 ட்ரில்லியன் அளவுக்கு தண்ணியை வந்து சேகரித்து வச்சுருக்கிற ஒரு மேகம் வந்து உழவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுற்றிக்கிட்டு இருக்கான், அங்கேயும் இங்கேயும் வந்து அது வந்து மிதந்துக்கிட்டு இருக்கான். அந்த மேகத்தில் கிட்டத்தட்ட 140 ட்ரில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு. இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வீனஸில் இன்னொரு அதிசயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த்தில் இருக்கிற எவரெஸ்ட் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய மலை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பிளானட்லேயே, அதாவது டோட்டல் இந்த சோலார் சிஸ்டத்திலே இருக்கக்கூடிய பிளானட்ஸில் மிகப்பெரிய மலை வந்து வீனஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீனஸில் இருக்கக்கூடிய மலை வந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டருக்கு ஹைட்டில் இருக்கான். அது வந்து ஒரு எரிமலை அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரிவ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளே ஸ்டோரில் கொடுங்க. நான் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.